ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. மார்கழி திங்கள் மதிரைந்த நன்னாள் 8வது திருநாள் கீழ்வானம் வெள்ளன்று. கோதா குணானுபவம். இன்று பார்க்க இருக்கும் விஷயம் ஆழ்வார்களை ஆண்டாள் என்பது. சூடிக்குறுத்த நாச்சியார் ஆண்டாள் ஜீவர்களான நம்மை, குழந்தைகளான நம்மை ஆண்டு கொண்டார். திருப்பாவை அருளி செய்து நம்மை ஆட்கொண்டார். அதனால் ஆண்டாள் மட்டுமல்ல, ஆண்டாள் கண்ணனை ஆண்டாள். கண்ணனையே தன் வயமாக ஆக்கி கொண்டவர். திருப்பாவை மூலமாகவும் சூடி கொடுத்த மாலை மூலமாகவும் தன் வயமாக ஆக்கி கொண்டவர். அது மட்டுமல்ல, ஆழ்வார்களை ஆண்டாள் என்றும் சொல்ல வேணும். ஆழ்வார்கள் எல்லாம் ஆண்டாளுடைய சகோதரர்கள் போல, கூட பிறந்தவர்கள் போல. என்ன சுவாமி தேசியன் அழகாக சொல்கிறார், சிங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதியாக. நாச்சியாருக்கு முன்னாடி இருக்கிற ஆழ்வார்கள், கல்வி நம்மாழ்வார் முதலானவர்கள், அவர்கள்லாம் தமையனார்களாம், திருத்தமையனார்கள். பின்னாடி வர ஆழ்வார்கள் அவர்கள்லாம் கல்வியோ, அவர்கள்லாம் பின் வந்தவர்கள், தம்பிகள் போல. ஆக இந்த ஆழ்வார்கள் குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஆண்டாள் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு மனவாள மாமனிகள் சொல்கிற மாதிரி, சுவாமி தேசிகன் குரவஸ்துதியாக என்று சொல்லுகிற மாதிரி, ஒரே ஒரு பெண் நாச்சியார் இந்த ஆழ்வார்களுடைய குடும்பத்திலே ரத்தனமாக, பொற்கொடியாக, கோவலர்தம் பொற்கொடியே என்று சொல்லும்படியாக இருக்கார். அதனாலே ஆழ்வார்களை ஆண்டு கொண்டார். ஏன்னா ஒரு பெண் குழந்தை ஒரு குடும்பத்தில் இருந்தான்னா மற்ற பேருக்கு மொத்த பேருக்கு அவர்கிட்ட பிரீத்தி இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்டாள் கிட்டேருந்து கற்றுக்கிறாளாம் ஆழ்வார்கள்லாம். பக்தியில் எத்தனையோ பாவங்கள் உண்டு இல்லையா, பக்தி பாவங்கள். அதில் நவவித பக்தி அப்படின்னு புராணங்களில் சொல்லியிருக்கா. சவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம் அப்படின்னு. இன்னொரு இடத்துல அஷ்டவித பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஆழ்வார்கள் ரிஷிகளுக்கெல்லாம் மேலே இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவித்தார்கள். அப்போ அவர்கள் சிருங்கார பக்தி அப்படின்னு ஒரு பக்தியினுடைய பாவத்தை காண்பிக்கிறார்கள். பெருமாளிடம் சிருங்கார பக்தி ரசத்துடன் பாடல்கள் பாடுகிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா சிருங்காரம் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே இருக்கணும். ஆனால் ஆழ்வார்கள் எல்லாருமே ஆண்கள், எம்பெருமானோ நாயகன். அவனிடம் எப்படி சிருங்கார பக்தியோடு பாட முடியும் அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு இந்த விஷயத்தை, இந்த சிருங்கார பக்தி விஷயத்தை கற்றுக் கொடுத்ததே சூடி கொடுத்த நாச்சியார் தான். இவரை பார்த்து தான் புரிந்து கொண்டார்கள், ஓ பக்தியில் இப்படி ஒரு பாவம் இருக்குது, இந்த பாவத்தோடு நம்ம எம்பெருமானை அனுபவிக்கணும் அப்படின்னு. பூமாதேவி நாச்சியார் அவர் முதல்ல ஒரு அவதாரம் பண்ணார் இல்லையா, ஸ்ரீ வராக அவதாரத்தில். அப்போவே பார்த்தா தெரியுது எம்பெருமானுக்கு பூமாதேவி நாச்சியார்கிட்ட எப்படிப்பட்ட சிருங்காரம் அப்படின்னு கேட்டால், பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானவிலா பன்றியான் அவருக்காக, பூமாதேவிக்காக ஒரு அவதாரமே எடுத்தார். அந்த பூமாதேவி தன்னுடைய மூக்கு நுனியில் வச்சுருக்கார், கோட்டிடையில் வச்சுருக்கார். என் மனைவி, என் பிரியமான நாயகி அப்படி தூக்கி அப்படி மேலே வச்சுருக்காரா. அப்போது பூமாதேவி நாச்சியார் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டான்னா, போத்திரஸ்பரிச லசத் கபோல பலகா புல்லா ரவிந்தேக்ஷனா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து, கண்களெல்லாம் அப்படி பூ பூக்க ஆனந்தமாக எம்பெருமானுடைய அணைப்பில் இருக்கார். ஏன்னா என் நாயகன் என்னை எப்படி மேலே வைத்து கொண்டிருக்கிறான் பாருங்கள், தனக்கும் மேலே சிரசுக்கு மேலே வச்சுருக்கான் பாருங்கள் அப்படின்னு அந்த சந்தோஷத்தில் அவர் இருக்கார்னு வரும். அப்போவே ஆரம்பித்தது இந்த சிருங்கார பாவம் அப்படிங்கிறது. அதே பூமாதேவி நாச்சியார் இப்போ ஆண்டாளாக அவதாரம் பண்ண உடனேயே ஆழ்வார்கள்லாம் பார்த்தார்கள். சிருங்கார பக்தியிலே அவர்கள் பல பாடல்கள், அதாவது நாயிகா பாவத்தை, ஆண்களாக இருந்தாலும் நாயிகா பாவத்தை ஏறிட்டு கொண்டு பலவிதமான பாசுரங்கள் அருளி செய்தார்கள் அல்லவா. இதற்கெல்லாம் மூலம் நாச்சியார் தான். போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிருணந்தः உச்சாவச்சைர்விரக சங்கமதைருதந்தைஹி சிருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதியாக. சிருங்கார பாவனையில் நாச்சியார் என்ன பண்ணார் பக்தியெல்லாம் கேட்டார். முதல்ல அனுகாரம், தன்னையே ஒரு ஆயர்குல பெண்ணாக பாவித்து அந்த எம்பெருமானி கண்ணனே, அதான் அர்ச்சாவதார பெருமானையே கண்ணனாக பாவித்து, அச்சாவதாரத்தில் சிங்காரம். இது ஒரு ஆச்சரியம். வேங்கடவருக்கு என்னை விதிக்கிட்டேங்கிறார். எனக்கு என்னை விதிச்சா யார் யாருக்கு யாரை விதிச்சிருக்குன்னு சொல்கிறார் இல்லையோ, அப்போ என்னை திருவேங்கடவனுக்கு என்னை விதிக்கணும் அப்படிங்கிறார். அப்போ முதல் விஷயம் அனுகாரம் பண்ணுற.
அந்த 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 நிலையில் தான் இருந்து கொண்டு அதே கண்ணன் இருக்கா மாதிரியும் தானே ஆயர்குல பெண்ணாகவும் தன்னை பாவித்து மனசால பாவனையினாலே திருப்பாவை அருளி செய்கிறார். பாவனையினாலே நாமமாயிரம், பாவனையினாலே கோழி அடைப்பதன் முதலான பாசுரங்கள்லாம் அருளி செய்கிறார். இது ஒன்று. அதுக்கப்புறம் தூது விடுகிறார் அப்படின்னு ரெண்டாவது. மேகம் விடு தூது, குயில் விடு தூது அப்படின்னு. நான் மேகங்களை பார்த்து அழியத்த மேகங்கள் ஆவிகா திருப்பேனே குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி அழியத்த மேகங்கள் ஆவிகா திருப்பேனே வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என்னேன. திருவேங்கடத்துக்கு மேகங்களை எல்லாம் தூது அனுப்பி குயில் விடு தூது இந்த மாதிரி தூதெல்லாம் அனுப்புகிறார் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கெல்லாம் மேலே எம்பெருமான் கண்ணன் பார்த்தான், ஆண்டாளோடு சேர்ந்து இருந்து கணா கொடுத்தான். அதனால் கணா கண்டேன் தோழினா. அதாவது சிங்கார பக்தியில் 2 விதம் இருக்குது. ஒன்று விரகத்திலே பாடும் பாடல், ரெண்டாவது சங்கம பெருமாளோட நாயகனோடு சேர்ந்து இருக்கும்போது பாடக்கூடிய பாடல். இது ரெண்டும் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில் நல்லா ஸ்பஷ்டமாக அழகாக தெரியும், திருப்பாவையிலையும் தெரியும். இதில் விரகத்தில் தாபம் அதிகமாகுமா, அப்போ தான் சிருங்காரம் உச்ச கட்டத்துக்கு போகும், சிருங்கார ரசம் மனோபாவம் என்பது. அப்போ ஆச்சரியமான பாடல்கள்லாம் வரும். உச்சாவச்சேர் விரக சங்கமதைருதந்தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதியாக. இதை பார்த்தா சரி நம்மளும் அந்த மாதிரி ஆச்சியார் மாதிரி இருக்கலாமே அப்படின்னு நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் எல்லாரும் அதே மாதிரி நாயிகா பாவத்தில் பாடுகிறார்கள். ஆனால் என்ன ஒரு கஷ்டம்னா 10 பாட்டு பாடுவார்கள், 11வது பாட்டிலே நம்ம ஆழ்வார்னு தன்னை சொல்லிடுவார் அப்படின்னு. என்ன முகில்வண்ணன் அடியை அடைந்தானலே அப்படின்னு முடிச்சுட்டார். அப்புறம் முகில்வண்ணன் அடையை அடைந்து அருள் சூடி ஓய்ந்தவன்னு தன்னை சொல்லிக்கிறார். 10 பாட்டு பெண்ணுடை உடுத்தி, ஒரு ட்ராமாவில் நடிக்கிற மாதிரி பெண்ணுடை உடுத்தி நடித்து ஆச்சரியமாக நடிக்கலாம். ஆனால் ட்ராமா முடிஞ்சவனே ஆண் தானே, அந்த கஷ்டம் அவர்களுக்கு உண்டு. நாச்சியாருக்கு அந்த கஷ்டம் இல்லை. எப்பொழுதுமே கண்ணடையே நினைத்து நினைத்து உருகி பெண்ணாகவே இருக்கிறார் இல்லையா. அதனால் அந்த பாவத்துக்கு ஒரு முடிவில்லாமல், ஒரு குறைவில்லாமல் இருக்கக்கூடியது நாச்சியாருடைய ஹிருதயம். அதனால் இதை பார்த்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆழ்வார்கள் பாசுரங்களை எல்லாம் பாடினார்கள் என்கிற வைபவத்தை நாம் பார்க்கிறோம். போக்தும் தவ பிரியதமம் பவதீவ கோதே பக்திம் நிஜாம் பிரணய பாவனையா கிரந்தः உச்சாவதேர்விரக சங்கமதைருதந்தைஹி ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதீயாக. நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன கேட்டால், நமக்கும் வேணும். நாம் ஏதோ இடத்துல பிறக்கிறோம், எங்கேயோ வளர்கிறோம், எங்கேயோ இடத்துல வாழ்க்கைக்காக வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா. அந்த ஊர் எம்பெருமானுக்கு நாம் வாழ்க்கைப்படுகிறோம். கல்யாணமாகி ஒருத்தருக்கு வாழ்க்கைப்படுற மாதிரி நம்ம கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கைன்னு ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையோ, அந்த ஊரில் கோயிலில் பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அவருக்காக நாம் வாழ்க்கைப்படுகிறோம். அப்போ அவரோடு கூடவே நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்னு வரும்போது அந்த சிருங்கார பாவங்கிறது நமக்கு முக்கியமாக இருக்குது. அப்போ ஒரு விரகம்னு வந்துருத்துனா அந்த கஷ்டம். குத்திமங்கலம் சுவாமின்னு ஒரு சுவாமி எழுந்துள்ளி இருந்தார். ஒரு சமயம் காஞ்சிபுரம் தேவை பெருமாளை சேவிக்க முடியாது போயிடுச்சு. ஊன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். இன்னும் வாய் விட்டு அழற, யாராலையும் சமாதானமே பண்ண முடியல. என்ன கேட்டால் தேவை பெருமாளை சேவிக்க முடியாது போயிடுத்து அப்படின்னு அழுதுன்னு இருக்காரு. இதுதான் விரகத்திலே வரக்கூடிய ஒரு தாபம் அப்படிங்கிறது. இது ரெண்டும் வந்ததுன்னா நாச்சியாருடைய பரம அனுகிரகம் நமக்கு இருக்கிறது என்பதாக அர்த்தம். இந்த சிங்கார பக்தி பக்தியிலே சிரேஷ்டமான பக்தி என்பதாக சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார். ஸ்ருங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துவதீயாக. அந்த ரீதியிலே ஆழ்வார்களை ஆண்டாள், நம்மையும் ஆண்டாளாக இருக்கிறார். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.